இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் ரொம்ப குட்டியான ஒரு பாத்ரூம் கட்டினோம்னா எவ்வளோ நீள அகலம் இருந்தால் போதுமானதாக இருக்கும். அதாவது ரொம்ப சின்ன இடத்துல நம்ம பாத்ரூம் கட்ட முடியுமா முடியாதா அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குற பாத்ரூம் சைஸஸ் பார்த்திங்கன்னா வெறும் இன்னர் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா உள்கூட அளவு பார்த்திங்கன்னா நீளமும் 3 அடி தாங்க, அகலமும் 3 அடி தாங்க. இந்த பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த டைல்ஸ் பார்த்திங்கன்னா 1க்கு 1 டைல்ஸு தான். ஸோ இது பார்த்திங்கன்னா 3க்கு 3 தான் உள்ளளவு. இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு சைடு நம்ம பாக்கெட் வச்சு தண்ணி பிடிச்சி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃப்ரீடமாக ஒரு ஸ்பேஸு நமக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வெஸ்டர்ன் டாய்லெட்டும் அழகாக ஃபிட்டிங் ஆகிருக்கு. இந்த அளவுள்ள டாய்லெட் சின்ன திருமண மண்டபத்துக்கும் ரெண்ட், அதாவது வாடகை வீட்டுக்கோ இல்லை ஒரு இக்கட்டான ஒரு சின்ன ஏரியாவில் நம்ம ஒரு வீடு கட்டும் பொழுது டாய்லெட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த குழப்பம் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த டாய்லெட்டோட வெளியளவு 4 அடி நீளம், 4 அடி அகலங்க. ஸோ இந்த சைஸ் உள்ள பாத்ரூம் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு இப்போ நம்ம ஒரு இட வசதி இல்லாத ஒரு வீடு கட்டும்போது நம்ம அந்த பாத்ரூம் எவ்வளோ சைஸ் இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாத்துட்டையுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ போட்டதுக்கான காரணமே